அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கிருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். சிமிர்னா சபையின் விசுவாசிகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். ஆனாலும் அவர்களில் சிலர் உலக பிரகாரமான தரித்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தரித்திரராய் இருந்தாலும் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசத்திலும் நற்கிரியைகளை செய்வதிலும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். நம்மிடத்தில் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் உலக பிரகாரமான தரித்திரத்தை பொறுமையோடு சகித்துக் கொள்வார்கள். தங்கள் தரித்திரத்திலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பார்கள். சிமிர்னா சபையாரின் கிரியைகளையும் அவர்களுடைய உபத்திரவங்களையும் அவர்களுக்கு இருக்கிற தரித்திரத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவர்களுடைய உபத்திரவத்தின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய பலத்த கரத்தில் அடங்கியிருக்கிறோம். கர்த்தருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவருக்கு வெளிச்சமாகவும் தெளிவாகவும் தெரியும். அவர் நம்முடைய கண்ணீர்களையும் உபத்திரவங்களையும் அறிந்திருக்கிறார். அவரே நம்முடைய ஆறுதலின் தேவன். சிமிர்னா சபையாருக்கு ஆவிக்குரிய சத்துருக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறார்கள், தூஷணமான கிரியைகளை செய்கிறார்கள். அவர்கள் தங்களை யூதர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அந்த தூஷணக்காரரையும் அறிந்திருக்கிறார். யூதர்கள் தேவனுடைய விசேஷித்த உடன்படிக்கையின் ஜனங்கள். இவர்களுடைய சத்துருக்களோ சாத்தானுடைய கூட்டத்தார். ஆனால் அவர்கள் தங்களை யூதர் என்று சொல்லுகிறார்கள். தாங்களும் தேவனுடைய விசேஷித்த உடன்படிக்கையின் ஜனங்கள் என்று தூஷணமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். இவர்கள் சாத்தானுக்கும் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்காளிகள். கர்த்தருடைய சுதந்திரத்தில் சாத்தானுடைய கூட்டத்தாருக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. தேவனுடைய சபையை விட்டு சாத்தானுடைய கூட்டத்தார் விலகி வெளியேறி போய்விட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உட்பட்டவர்கள். சாத்தானுடைய கூட்டத்தாரோ தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பாக்கப்பட்டவர்கள். சிமிர்னா சபையை பற்றி கூறப்பட்டிருக்கும் காரியங்கள், கிரியைகள், உபத்திரவம், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயிருந்தும் அவர்களுக்கு இருக்கும் தரித்திரம். சிமிர்னாவில் உள்ள ஒரு பிரிவினர் யூத மார்க்கத்தை பின்பற்றினார்கள். ஆனால் அவர்கள் தேவனை தூஷித்து சாத்தானை சேவித்தார்கள்.